அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போடவும் மிக நேர்த்தியாகவும் கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம நடுத்தர மக்களுக்காகவே லோ பட்ஜெட் வீடு நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தில் முன்னாடி கொடுத்துருக்க பிரம்மாண்டமான எம்எஸ் கேட்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேட்டை திறந்தோம்னா முன்னாடி பாருங்க ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியா டூ வீலர் நிறுத்தத்துக்கு தோதுவாகவே இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங்கில் லெஃப்டில் கொடுத்துருக்க வாலில் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா அருமையாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இன்வெர்டர் வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வால் முழுவதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டி நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸ் டோரில் தலைவாசலுக்கு மேலேயும் இதே சேம் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. தலைவாசல் கதவு மிகச்சிறப்பாக அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தலைவாசல் கதவை நம்ம எட்டி பிடிக்க முன்னாடி 3 படி கொடுத்துருக்காங்க. 3மே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அருமையான பாலிஷ் பண்ணி நீட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. தலைவாசல்ல டீ குட்டில் ஒரு டோரு. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஹால் பகுதியில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் செம்மையாக அமைஞ்சிருக்கு. சூப்பருங்க. இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அருமையாக பேனல் பேக்ரவுண்ட் கொடுத்து இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. அதுபோக மேலே பாருங்க, மேலேயும் சீலிங்லையும் இந்த பேனல் போர்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஓபியில் டிசைன் பண்ணி அருமையான பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் மல்டி கலர் லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட மிக நேர்த்தியாக கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹால் ஆப்போசிட் வால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மேங்கோ எல்லோவில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பூஜா கப்போர்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு கட்டிங் டோர் டிசைனில் அருமையாக ஒரு பூஜா கப்போர்டு நல்ல ஒரு டைலான கப்போர்டாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் மேலே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பூஜா கப்போர்டு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டி நல்லா தளத்தில் கிரிப்பான டைல்ஸும் கொடுத்து இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணி கோல்டன் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்லேயே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் நல்லா மாடுலர் கிச்சன் செட்டப்பில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வால் முழுதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டி மேலே ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் மேடை கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கு ஆங்காங்க அலமாரி கப்போர்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மேலே லாஃப்டில் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வார்ட்ரோப் வித் கிளாஸோடய அமைஞ்சிருக்கு. ஒரு ஜன்னல் ஒன்று கிழக்குன்னு சொல்லிட்டேன், தெற்கு பார்த்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் அருமையாக இருக்குது. நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த ஹாலில் தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோடு இந்த வீடு இருக்குங்க. இப்போ தரைத்தளத்தில் ஹாலில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் டோரும் நல்லா நீட்டாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வாலில் ஆப்போசிட்டில் கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சேம் பேட்டர்ன்லேயே 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்லேயே அமைஞ்சிருக்கு. அதுபோக மேலே சீலிங்லேயும் பாருங்கள், சீலிங் டிசைனும் நல்லா மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி அருமையாக சீலிங் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பக்கம் ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல டைலான வார்ட்ரோப்பு வித் மிரரோடய அமைஞ்சிருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த டாய்லெட் பாத்ரூம் மேலேயும் லாஃப்ட்டு கப்போர்டு எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா நிறைய லாஃப்ட்டும் கப்போர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த லெட்டின் டாய்லெட் பார்த்தோம்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைஞ்சிருக்கு.
வெண்டிலேஷனுக்கு வித் லூவர் கிளாஸோட ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் மிக அருமையாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து நம்ம வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்தோம்னா ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. இந்த படியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்லாம் அருமையாக எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டிங்லேயும் எஸ்எஸ்லேயே ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு இது ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது இந்த எஸ்எஸ் ஒர்க்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மேல் பகுதி மாடிக்கு வந்திருக்கோம். இப்போ மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூமோட முன்பக்க முகப்பு தோற்றத்தை தான் பார்க்குறோம். மேலே மாடியில் பாருங்க, தளத்தில் ஃபுல்லாகவே தட்டோடுலாம் போயிடுச்சு, அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே மாடியில் இருக்க பெட்ரூமை பார்க்கறதுக்கு முந்தி இங்கே பாருங்க, இது வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு அதுக்குரிய வாட்டர் அவுட்லெட்டு, அது போக பிளக் கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமோட உள்பகுதிக்கு போயிடுவோம். இந்த பெட்ரூம்லையும் டோர் என்ட்ரன்ஸ்ல அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் பாருங்க, பிங்க் கலர்ல அருமையாக அழகா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான், 2 பெட்ரூமே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல தளத்துல 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கொஞ்சம் சேஞ்சபிளாகவே எடுத்து அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக நல்ல ஒரு பெரிய டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வித் மிரரோடைய இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த டாய்லெட் பாத்ரூம் மேலேயும் லாஃப்ட் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல நிறைய பொருளை ஏற்றி போடுறதுக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்கு. அடுத்து இங்கேயும் ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், வெண்டிலேஷனுக்கு வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னல் வசதி இருக்கு. தளத்துல நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல ஃபிட்டிங்ஸ்லாம் நீட்டாகவே டீசெண்டாகவே மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றின ஹைலைட் எடுத்துக்கினா, தெற்கு பார்த்த மனையில ஒரு தெற்கு பார்த்த தலைவாசலோட ரோடு நீங்களாவே பார்த்தீங்கன்னா 1 சென்ட் இடத்துக்கு மேலே 1 சென்ட் 6 சதுரடி இருக்கு இடம். கிட்டத்தட்ட லே அவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு, 3 டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓனர் இந்த வீட்டுக்கு விலை 35 லட்ச ரூபா சொல்றாங்க. பேசிக்கலாம். வீடியோவும் சேனலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.